சூப்பருங்க. சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க 5 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 6ல இருக்கோம். ஸோ இந்த 5 நாள்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டயட்ட ஃபாலோ பண்ணதுலேருந்து பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? இல்ல டயர்டா இருக்கீங்களா? ஸோ அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜீரக வாட்டர் ஆகட்டும், தண்ணிய நீங்க எப்போ போல டயர்டா ஆகுறீங்களோ, அப்போலாம் தண்ணி நெறைய குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத ட்ரை பண்ணுங்க. நேத்து டே 5ல என்ன மாரி ஃபுட்டெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க? ஸோ பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் உங்களுக்குள்ளயே நீங்க மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ பண்ணாதவங்க கூட இப்போ ஆக்டிவிட்டில பண்ணிட்டுருக்கீங்க. என்னென்ன ஃபுட் சாப்பிட்டீங்க? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 6ல என்ன மாரி ஃபுட்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல காலையில 200 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 9 மணி டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு சுண்டல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. இதை வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நைட்டே ஊற வச்சு காலையில் அவியல் பண்ணி அவிச்சு நீங்கள் அதில் வெங்காயம், தக்காளி, கேரட்டு இது மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு பெப்பர்லாம் போட்டு நீங்கள் சேலட் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கருப்பு சுண்டல் சேலட் எடுத்துக்கங்க. இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கங்க போதும். வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் கருப்பு சுண்டல் சேலட்டை நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டுமே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் 11 மணி டைமில் வந்து சியா விதைகளை வந்துட்டு நீங்கள் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. காலையிலேருந்து குடித்தாலும் சரி, இல்லை ஹோல் டே எப்படி வேணாலும் குடிக்கலாம். சியா சீட்ஸை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சுட்டு தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த சியா விதைகளை முன்னாடி போட்டு வச்சுட்டு அது கூட குடித்தா கூட இன்னுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு சாதம் 100 கிராம் எடுத்துக்கங்க. இது கூட புடலங்காய் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. ஸோ வெஜிடேரியனுக்கும் அதே தான். சாதம் ப்ளஸ் புடலங்காய் பொரியல் 200 கிராம். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். அதுக்கடுத்தது ஈவினிங் 4 மணி டைமில் மோர் குடிச்சுக்குங்க. ஒரு 100லேருந்து 200 ml குடிக்கலாம். அடுத்தது ஈவினிங் 7 மணி டைமில் சப்பாத்தி எடுத்துக்கலாம் இந்த டைம். ஸோ சப்பாத்தி 2 சப்பாத்தி போதும். அது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு புல்கா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தியே வந்து 2 இல்லை 3 சாப்பிடுங்க. ஸோ பசி அடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஸோ அதுக்கடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிளு இது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 6ல் இந்த ஃபுட்டு அவ்வளோதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 6ஐயும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட்டு நமக்காக காத்திருக்கு. ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 7ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். இந்த டயட் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே ரீப்ளை கம்பல்சரி வரும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். வி ஆர் ஜீரோ சுகர் ஃபேமிலி. எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.